12 yearsல நான் எத்தனை கம்பெனில வர்க் பண்ணியிருந்தேன்னா ஒரு 10 year கம்பெனிஸ்ல வர்க் பண்ணியிருப்பேன். யூ நேம் எனி கம்பெனி, யூ நேம் இட். ஹெக்ஸவேர், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், பெப்சிகோ, ஸ்டேபிள்ஸ். என்னோட வேலையை ரிசைன் பண்ணும்போது என்னோட சேலரி வந்து ஆல்மோஸ்ட் crore. துபாயில போனா இல்ல ஃபாரின் கண்ட்ரி எனி கண்ட்ரிக்கு போனா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் வந்து எதை பார்த்தாலும் சாக்காவானுங்க. என்னடா டீ ஷர்ட் $5, கீரை கட்டு $2, $1 ஒரு ஷாக்கிங் பீரியட்லயே ஒருத்தங்க யூஎஸ்ல இருக்கவங்க, அதாவது ஃபாரின் போன எல்லாரும் வந்து இது இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம அதை பண்ணி வைக்கலாமா, குலோப் ஜாமுன் $5 விற்கிது, நம்ம அதை பண்ணி வைக்கலாமா, இதை பண்ணி வைக்கலாமா, அதை பண்ணி வைக்கலாமா, மாவு அரைச்சி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி we keep looking for some other opportunities. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ஆன்லைன்ல வந்து Etsy அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ETSY. அது என்ன பண்ணுன்னா அந்த கிராஃப்ட், ஆர்ட் சப்ளைஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து they sell it in online. அதில் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேன். இந்த ஆர்ட் தான் அது. இட்ஸ் கால்ட் as a folded book ஆர்ட்னு வச்சுக்கோங்களேன். யூ see the price here. $15,978 இல்லையா? US டாலரில் கணக்கு போட்டால் நான் விற்கும் போது இதே லேடி வந்து $100, $120 வித்துட்டு இருந்தது, $100 வித்துட்டு இருந்தது. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டே இருக்கிற போது ஐ ஃபவுண்ட் இது என்னடா $15,000 விற்கிறானுங்க, என்னடா விற்கிறானுங்க இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி நீ ஒன்றும் இல்லை, போய் யூடியூப்ல போய் ஹவு டு மேக் a folded book ஆர்ட்னு அடிங்க. $10,000 கட்ட உங்க பாக்கெட்ல இருக்கும்போது ஒரு $100 நோட்டோ ஒரு $500 நோட்டோ கீழே கிடந்ததுன்னா ஒரு ஹாப்பினஸ் உள்ளேருந்து வரும்ல, வாவ் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் அது. நான் வேணா இந்த ஒரு ஆர்ட் ஒன்று நான் பண்ணுறேன், ஒரு $15 கொடுக்குறேன் உங்கள் ஒய்ஃபுக்கு, தயவு செஞ்சு அந்த ஆர்ட்டை பண்ணி கொடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு. ஸோ இப்போ தான் வந்து ஒரு எம்ப்ளாய்டு வந்து ஒரு எம்ப்ளாயராக மாறினதாக பார்த்தேன். அப்போ என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் இருந்தது. அப்போ என்கிட்ட அம்புதா குமுதான் மாதிரி எனக்கு 2 எம்ப்ளாய் இருந்தாங்க. we have almost like 45 employees now. அண்ட் அப்போ என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் இருந்தது. இப்போ 450 ப்ராடக்ட் இருக்குது. I would like to call upon Mr. Rajarajan, the Managing Director from Happy Ending Ice Creams. யாரா அந்த சைனாக்காரன் பார்க்காதீங்க, என் பேருக்கும் என் மூஞ்சிக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். உண்மையுமே என் பேர் ராஜராஜன் தான். ஆக்சுவலி என்னோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் மலேசியா. என்னடா இவன் பேர் ராஜராஜன், வச்சிருக்க பேர் ஹாப்பி எண்டிங்லாம் பார்க்காதீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் நான் வந்து மானே போனே தென்மானே எல்லாம் இவங்க பேசின மாதிரிலாம் பேச மாட்டேன். நான் வந்து எனக்கு அந்த மாதிரி பேசவும் தெரியாது. ஸோ ஐம் லைக் ஒரு உங்களால் என்னை கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ see you அந்த ஆங்கிளில் பேசுகிறேன். எனக்கு அதாவது ஸ்பீக்கராக எனக்கு அங்கே உட்காந்துருக்கப்பே எனக்கு தெரியுது அந்த வலி, உங்களோட ஆங்கிளில் இருந்து எனக்கு அந்த வலி புரியுது. ஸோ அதனால் ஐ டோன்ட் மேக் இட் உங்களுக்கு புரியாத ஜார்கன்ஸை நான் பேச மாட்டேன். ஸோ பேசிக்லி ஐ வில் டெல் அபவுட் மை செல்ஃப் லிட்டில் பிட். ப்ராபப்ளி அதாவது இவங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ப்ராப்ளி மதியானம் ஒரு 11:30 கேட்டுட்டு தான் இருக்கேன். இவங்க எல்லாம் வந்து வெல்த்து, பில்டு, சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு MBA ஸ்டூடெண்ட் காசு இருந்தால் தானே சார் சேர்த்துறதுக்கு அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து நான் பார்க்குறேன். ஸோ ஒரு $1000 இருந்தால் எனக்கு நான் போகணுன்னா காளான் சாப்பிடலாமா, பர்கர் சாப்பிடலாமா தான் நான் பார்ப்பேனே தவிர ஐ டோன்ட் இன்வெஸ்ட் இன் SIP and I don't invest in anything. So something that I can connect from you, ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து ஐ ஸ்டார்ட். அதாவது யாருக்குமே அவங்களோட சோகதையெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஸோ ஐ மேக் இட் வெரி ஷார்ட். ஸோ ஐ பார்ன் இன் வெரி லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் என்னோட கிராஜுவேட்ஸ் முடிச்சுட்டு எங்கள் அம்மா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த 386 மார்க்கு, 12th 906 மார்க்லாம் எடுத்திருப்பாங்களே அந்த மாதிரியான கேட்டகரி. ஐ எம் நாட் இன்டெலிஜென்ட், ஐ எம் நாட் எனிதிங் ஸ்பெஷல். ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு அப்போல்லாம் அந்த ஐடி படிக்கிறதுக்கு ஃப்ரீ, அதாவது ECE EEEலாம் காஸ்ட் இருக்கும். இந்த ஐடி படித்தா ஃப்ரீ, காசு ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும், யூ கேன் காலேஜில் சேர்த்திக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு குரூப், அதாவது விளங்காத குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பில் ஒரு குரூப் இந்த IT and CSE. somehow I got placed in ஒரு MNC கம்பெனிஸில் 4 years கஷ்டப்பட்டு அப்படி இப்படிலாம் தடுமாறி ஒரு பெரிய காலேஜில் தான் படித்தேன். கிருஷ்ணா இன்ஜினியரிங்கில் படித்தேன். முடிச்சு ஐ பிளேஸ்ட் இன் ஹெக்ஸவேர். அதாவது நான் 12 yearsல நான் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா ஒரு 10 year கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருப்பேன். யூ நேம் எனி கம்பெனி, யூ நேம் இட். ஐ ஒர்க்ட் ஆல் 10 companies. ஹெக்ஸவேர், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், பெப்சிகோ, ஸ்டேபிள்ஸ், நைக்கி, இன்னும் 2-3 மறந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு 12 கம்பெனியில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். இட்ஸ் லைக் நான் என்னோட வேலையை யூஎஸில் வந்து ஒரு 7 years இருந்தேன், 6 to 7 years இருந்தேன். என்னோட வேலையை ரிசைன் பண்ணும்போது என்னோட சேலரி வந்து ஆல்மோஸ்ட் $1 crore வச்சுக்கோங்களேன், US டாலர்ஸில். அப்படி ஜாஸ்தியாக கூட இருக்கலாம், இப்போ கணக்கு போட்டால் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி ஆச்சு, இதெல்லாம் எப்படி சார் பண்ணுறது? அதாவது நீங்கள் மேம் சொன்ன மாதிரி சார் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் சரி சார், SIP சரி, அதெல்லாம் சரி சார், பட் ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லுங்கள் சார். அதாவது ஹவு டு யூ பிகம் அ மில்லியனியர்? அதாவது எல்லாரும் சக்ஸஸ் சொல்லுவாங்க, அது நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்றதெல்லாம் தாண்டி ஐ வில் டெல் யூ அ வெரி ப்ராக்டிக்கல் வே வாட் ஐ டிட். ஸோ ப்ராப்ளி அது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கலாம், ஒரு இல்லாட்டி ஒரு ஸ்பார்க்காக இருக்கலாம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கம் ஃப்ரம். இந்த யூஎஸ்க்கு போனவங்களுக்குலாம் தெரியும், இல்லை இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் தெரியும். போனால் துபாயில் போனால் இல்லை ஃபாரின் கண்ட்ரி எனி கண்ட்ரிக்கு போனால்
இந்த ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்து எதை பார்த்தாலும் ஷாக்காவானுங்க. என்னடா டிஷர்ட்டு $5, கீரை கட்டு $2, $1 ஒரு ஷாக்கிங் பீரியட்லேயே ஒருத்தங்க யூஎஸில் இருக்கவங்க, அதாவது ஃபாரின் போன எல்லாரும் வந்து இது இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம அதை பண்ணி விற்கலாமா, குலோப் ஜாமுன் $5 விற்கிது, நம்ம அதை பண்ணி விற்கலாமா, இதை பண்ணி விற்கலாமா, அதை பண்ணி விற்கலாமா, மாவு அரைச்சி விற்கலாமா அப்படின்னு சொல்லி வி கீப் லுக்கிங் ஃபார் சம் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு, இந்த கோயம்புத்தூர்காரங்களுக்குலாம் ஒரு கிரேஸ் இருக்கும். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதோ பண்ணி விற்கலான்னே யோசிச்சுட்டு இருப்பானுங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணலான்ற ஆங்கிள்லேயே வந்து தே கீப் திங்கிங். ஸோ அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நானும் யூஎஸ்க்கு போனோன்னே நிறைய ப்ராடக்ட்ஸ் இது பண்ணலாமா, அது பண்ண ஒரு கிரேஸ் இருக்கும். ஐ வாஸ் கெட்டிங் அ குட் சேலரி ஆல்சோ. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பிக் எம்என்சி, ஸ்டேபிள்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நைக்கியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ஆன்லைனில் வந்து Etsy அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ETSY தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேருக்கு தெரியும். அது என்ன பண்ணுன்னா அந்த கிராஃப்ட், ஆர்ட் சப்ளைஸு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து தே செல் இட் இன் ஆன்லைன். ஸோ இந்த Amazon.com, ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி யூஎஸில் வந்து அந்த மாதிரி மார்க்கெட் பிளேசஸ் வந்து தெர் இஸ் வெரி ஃபேமிலியர். அதில் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேன். அந்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் இஸ் நத்திங் பட் என்ன சொல்கிறது, ஒரு ஆர்ட் மாதிரி வச்சுக்கோமே. அதை if you want you can display it, Shiva. இந்த ஆர்ட் தான் அது. இட்ஸ் கால்ட் as a folded book ஆர்ட்னு வச்சுக்கோங்களேன். You see the price here, $15,978 இல்லையா? $US கணக்கு போட்டால் நான் விற்கும் போது இதே லேடி வந்து $100 $120 வித்துட்டு இருந்தது, $100 வித்துட்டு இருந்தது. இதை பண்ணுறதுக்கு இதை பார்த்தா எப்படி இருக்கு? இட் இஸ் லுக்கிங் குட், கரெக்ட் தானே? இட் இஸ் லுக்கிங் குட். ஸோ இதை ஏன்டா $15,000 விற்கிறேன்? நம்ம ஊர் கணக்கு இந்த கோயம்புத்தூர்காரங்க இல்லை மற்றபடி இந்த பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கவங்க எல்லாம் பார்த்தா எதை பார்த்தாலும் தே சி ஹவு தே மேட், வாட் தே மேட் அப்படின்ற ஆங்கிள்லேயே பார்ப்பாங்க. அதாவது இந்த மைக் செய்கிறதுக்கு எவ்வளோ ஆகும், இது செய்கிறது, நான் எங்கே போனாலும் இந்த டேபிள்லாம் தட்டி பார்ப்பேன். ஸோ இதை செய்கிறதுக்கு எவ்வளோ ஆகும், அது செய்கிறதுக்கு எவ்வளோ ஆகுன்ற மாதிரியான எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டே இருக்கிற போது ஐ ஃபவுண்ட் இது என்னடா $15,000 விற்கிறானுங்க, என்னடா விற்கிறானுங்க இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நீ ஒன்றும் இல்லை, போய் யூடியூப்பில் போய் ஹவு டு மேக் அ ஃபோல்டட் புக் ஆர்ட்னு அடிங்க. யூ கெட் அ ஃபர்ஸ்ட் லிங்க், இட் வில் சே ஹவு டு டூ திஸ். ஸோ அதை மாதிரி பார்த்தோன்னே ஐம் ஸோ ஹாப்பி. இந்த ப்ராடக்ட் வந்து இதோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் தே ஹேவ் சோல்ட், இதை விற்று பல கோடி சம்பாரிச்ச லேடியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த லேடியோட ப்ரொஃபைல்ஸை போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஹவு மச் சோல்ட் ஷீ சோல்ட் ஸோ ஃபார் அப்படின்ற டேட்டாலாம் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஒய் கான்ட் ஐ டூ இட் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு புக்கை வாங்கி, இட் காஸ்ட் லைக் $60 or $80 செகண்ட் ஹேண்டில் ஒரு புக்கை வாங்கி அதை ஃபோல்ட் பண்ணி என் டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டு இதே வேர்டு தான் இன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லி கொண்டு வச்சுட்டு ஐ வெண்ட் அவுட். ஸோ காலையில் 9 மணிக்கு ஸ்டேபிள்ஸில் மீட்டிங்கு போயிட்டு ஒரு 11 மணிக்கு வந்தோடனே அந்த வெள்ளக்காரனுக்கெல்லாம் சுற்றி அந்த டேபிள் முன்னாடி உட்காந்து வாவ் வாட் அ பிட்டி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தானுங்க. ஸோ அப்போ வந்து நான் பார்க்குறப்ப ஐ ஃபெல்ட் லைக் எப்பட்றா இது நமக்கு தெரியல, நம்ம சில விஷயம்லாம் பண்ணுறப்ப அது உண்மையிலுமே ஒர்த்தா அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி ஐ ஆல்சோ ஹேட் அ கொஸ்டின், இது உண்மையிலுமே ஒர்த்தாடா அப்படின்னு, உண்மையுமே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, எப்படி பண்ணீங்க, எப்படி செஞ்சீங்கலாம் கேட்டானுங்க. ஓகே ஸோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஐ டுக் அ ஃபோட்டோகிராஃப் இன் மை மொபைல் ஃபோன். ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஐ புட்டுட்டு இன் Etsy. அந்த Etsy வெப்சைட்டில் சும்மா டைட்டில் கீவேர்டில் எனக்கு தெரிஞ்சது என்னவோ அதை அப்படியே போட்டுட்டு ஐ வென்ட் டு பெட். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10 years now. இப்போ வரைக்கும் எனக்கு வேர்ல்டுலேயே பிடிச்ச சவுண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிங்னு ஒரு சவுண்ட் வரும். இந்த Etsy ஆர்டர்ஸ் வந்தப்போ அந்த ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்க ப்ராப்ளி செல்லிங் இன் இ-காமர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்டர் வந்துச்சுன்னா ஒரு சவுண்ட் ஒன்று வரும். அந்த சவுண்டு தான் எனக்கு உலகத்திலே பிடிச்ச சவுண்டு, ஒரு ஆர்டர். இட் இஸ் லைக் $10,000 பர் ஆர்டர், ரைட்? அதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு $1 இருக்கும், ஒரு $100 சொல்லிக்கலாம், $100 worth of the product. The making cost is $1. I got like wow அப்படின்ற மாதிரி. அதாவது அது என்ன மாதிரி ஃபீலிங்னா, நான் அந்த சம்பாதிக்கும் போது ஐ வாஸ் ஏர்னிங் ஆல்மோஸ்ட் $6 lakhs இன் டேர்ம் வச்சுக்கோங்களேன். அதாவது 10,000 நோட்டு உங்கள் பாக்கெட்டில் இருக்கும்போது, 10,000 கேட்டு உங்கள் பாக்கெட்டில் இருக்கும்போது ஒரு 100 நோட்டோ ஒரு 500 நோட்டோ கீழே கிடந்ததுன்னா ஒரு ஹாப்பினஸ் உள்ளேருந்து வரும்ல, வாவ் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் அது. ஸோ ஐ டுக் இட் அண்ட் ஐ மேட் தட் ஆர்ட். அது செய்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். இந்த ஆர்ட்டை செய்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகும். ஐ கேம் பேக் ஃப்ரம் ஆஃபீஸ் அண்ட் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம், டே இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்குது, $10,000 ஆர்டர் வேல்யூ அப்படிலாம் சொல்லிட்டு ஐ ரியலி டிட் இட் அண்ட் ஷிப்ட் இட் அண்ட் வென்ட் பேக் டு மை பெட். நெக்ஸ்ட் டே 2 டிங்கு. அப்போ ஒரு ஃபீல் வரும் பாரு, இந்த தெரு எவ்வளோன்னு கேளு, இந்த ஏரியா எவ்வளோன்னு கேளு, இந்த ஊர் என்னன்னு கேளுன்ற மாதிரி. $20,000, பிகாஸ் $20,000 கனெக்ட் பண்ணிப்பார். 30 நாள் வந்துச்சுனால ஐ கெட் $6 lakhs. I was so excited and I really did it again. சாயந்தரம் வந்து 6 மணிக்கு வந்தேன், 9 மணி வரைக்கும் பண்ணிட்டு நைட் 12 மணி வரைக்கும் பண்ணி பேக்கெலாம் பண்ணி அனுப்பிச்சு விட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் $3,500 நோட்டு. ஆனால் ஐ டென்ட் ஃபீல் ஹாப்பி. ஐ ஃபெல்ட் வெரி ரியலி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்தேன். ஏன்னா ஆர்டர் வந்துருச்சு, சரி இப்போ நான் இதை எப்படி செய்கிறது? ஏன்னா ஒன்று ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு செய்யணும், இல்லைன்னா நான் அதை வந்து யார்கிட்டயா கொடுத்து செய்யணும், இல்லை இது எப்படி பண்ணுறதுன்னு வேணும்ல, 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி 3 ஆர்டர் வந்துருச்சு, சரி நாளைக்கு எப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே ஐ வென்ட் டு ஆஃபீஸ். அப்போ என் கூட பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், கோகுல்ராஜ் அப்புலகரான்னு என்னோட கொலீக்.
அவர் வந்து ஒரு ஆந்திரா தமிழ்காரர் தான், பட் ஒரு ஆந்திரா பேஸ்டு. அவர் ஒரு ஆந்திராக்கார பிள்ளையை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தார். அந்த பொண்ணு அப்போ தான் கல்யாணம் வந்தது. அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அமெரிக்காவில் இங்கிலீஷ் தெரியாட்டி அவ்வளோ சேனல்ஸ்லாம் அப்போ இல்லை. ஸோ அப்போ வந்து ஷீ கீப்ஸ் காலிங் ஹிம் அண்ட் எப்போ வருவீங்க கூகுள், எப்போ வருவீங்கன்ட்டே இருக்கும். ஸோ அப்படியே இருக்கும்போது ஒரு பீரியடில் என்னாச்சு, நான் வந்து கேட்டேன், ஐ ஹேட் அ ஸ்பார்க். ஸோ அப்போ வந்து கேட்டேன், கூகுளில் உங்கள் ஒய்ஃபு சும்மா தானே இருக்காங்க, நான் வேணா இந்த ஒரு ஆர்ட் ஒன்று நான் பண்ணுறேன், ஒரு $15 கொடுக்குறேன் உங்கள் ஒய்ஃபுக்கு, தயவு செஞ்சு அந்த ஆர்ட்டை பண்ணி கொடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, பாஸ் நீங்கள் காசே கொடுக்க வேணாம் பாஸ், அவருக்கு வேலை கொடுத்தா மட்டும் போதும் பாஸ் அப்படின்னாரு. ஸோ இமிடியேட்டாக வி வென்ட் டு ஹிஸ் ஹோம் ஃபார் லஞ்சுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சு சொல்லி கொடுத்தேன். அந்த ஆர்ட்டை கூகுள்கிட்ட சொல்லி கொடுக்க அந்த கூகுள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டார். வென் வி கேம் ஃப்ரம் லஞ்ச் அரௌண்ட் 2 o'clock 2:30 வெளியே வந்துட்டோம். வந்தோடனே வென் ஐ கேம் ஃப்ரம் ஆஃபீஸ் 7:30 அந்த பொண்ணு 3 முடிச்சிருச்சு. திஸ் இஸ் ஹவு மை என்டையர் ஜேர்னி ஹேஸ் டர்ன்ட் ஆன். ஸோ இப்போ வந்து எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ எனக்கு எவ்வளோ டோட்டல் ஆர்டர் வேல்யூ? 3 ஆர்டரு $300 கரெக்டாக. நான் எவ்வளோ கூகுள் கொடுத்தேன், அந்த ஒய்ஃபுக்கு கொடுத்தேன் $45. ஸோ ஐ கெட் $255, ரைட்? டிட் ஐ டூ எனிதிங்? நோ. ஸோ இப்போ தான் வந்து ஒரு எம்ப்ளாய்டு வந்து ஒரு எம்ப்ளாயராக மாறினதாக பார்த்தேன். ஸோ அப்போ வந்து இதே வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். டெய்லி 3 ஆர்டர் வருது, 4 ஆர்டர் வருது, 5 ஆர்டர் வருது, குமுதாவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, குமுதாவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, இப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படி யோசிச்சிட்டே இருக்கப்போ நான் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன விஷயம்னா, சரி நான் தான் ஒன்றுமே பண்ணுறது இல்லையே, அந்த பொண்ணு எல்லாமே பண்ணிடுது, அந்த பொண்ணு பேர் லக்ஷ்மி, அந்த பொண்ணு எல்லாமே பண்ணிடுது, நான் வந்து சும்மா தானே உட்காந்துருக்கேன். ஸோ ஒய் கான்ட் ஐ ரிப்பீட் த சேம் ப்ராசஸ் அகைன் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்போ ரிப்பீட் பண்ணுறப்ப சரி ஓகே, இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு குமுதா, ஐ கெட் லைக் $6,000 $8,000 இன் ரெவன்யூ. ஒய் கான்ட் ஐ ரிப்பீட் த சேம் ப்ராடக்ட் அகைன்? அதாவது இந்த ப்ராடக்ட் இல்லாமல் வேற ஒரு ப்ராடக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்புறம் குமுதா, அமுதா, நான் ஹாப்பி, குமுதா ஹாப்பி, அமுதா ஹாப்பி, நானும் ஹாப்பி, இப்படியே வந்து அப்படியே ஒரு சர்க்கிள் போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் ஆனோடனே அப்படியே திஸ் இஸ் ஹவு ஐ என்ஹான்ஸ்ட் மை பிஸ்னஸ் ஃப்ரம் 0 to. அப்போ என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் இருந்தது. அப்போ என்கிட்ட அமுதா குமுதா அந்த மாதிரி எனக்கு 2 எம்ப்ளாயி இருந்தாங்க. வி ஹேவ் ஆல்மோஸ்ட் லைக் 45 எம்ப்ளாயிஸ் நவ். அண்ட் அப்போ என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் இருந்தது. இப்போ 450 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ தாட் ஆஃப் ஸோ யூஎஸில் மட்டும் வித்துட்டு இருக்குமே, HCயில் மட்டும் வித்துட்டு இருக்குமே, ஒய் கான்ட் ஐ செல் இட் இன் Amazon.com அப்படின்னு சொல்லி நான் ஒன்று போட்டேன். யூ டோன்ட் பிலீவ் இட். இது என்னது இது ஸ்பூனா? இது இந்தியாவில் எவ்வளோ இருக்கும்? 10 rupees 15 rupees. நான் இங்கே தான் வாங்கினேன், பாரிஸில் தான் வாங்குறேன். $12 to $15. இஃப் ஐ சே ஐ சோல்ட் திஸ் ப்ராடக்ட் ஃபார் 1000 rupees, do you believe it? ஐ ஹவ் சோல்ட் ஒரு கல்யாண மண்டபம் வாங்குற அளவுக்கு இந்த ஸ்பூனை மட்டும் விற்று வாங்கியிருக்கேன்னா நீங்கள் நம்புவீங்களா? யூ டோன்ட் பிலீவ் இட், ரைட்? ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க சிவா. யூ see the price here, $18. உங்களுக்கு கால்குலேட்டர் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இது $12 தான் இந்த ஸ்பூனு. ஐ மேக் இட் லைக் என்கிரேவ் லைக் 3 rupees 5 rupees போடுவேன். எவ்வளோடா இருக்குது? $18 × 86 $1,500. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ $12 ஃப்ரம் $1,500. ஐ சோல்ட் மோர் தென் ஒரு 10 லட்சம் ஸ்பூனுக்கு மேலே விற்றுருப்பேன். ஸ்பூன் மட்டும் சொல்கிறேன். ஸ்பூனுங்கிறது என்னோட ஒரு ப்ராடக்ட். அப்போ எத்தனை ப்ராடக்ட் விற்றுருப்பேன்னு பார்த்துங்க. ஸோ அப்போ இது மாதிரி திஸ் இஸ் ஹவ் ஐ க்ரோன் மை 0 to $1 million கம்பெனி லைக் இன் 2-3 years. சார் மேடம் இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, அதாவது $1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு 18 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்படணும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. சி ஐ திங்க் இன் எ டிஃப்ரெண்ட் வே. that's not the way. that's not, சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து யார் எதை அப்சர்வ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து. ஒரு ஸ்டோரி கூட சின்னதாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என்ன பண்ணுவாங்களாம், சரக்கடிக்கு போகிறப்ப ஒரு பணக்காரர் வந்து அவங்க உட்காந்துருக்கார். அவர் வந்து சரக்கு அடிச்சுட்டு he gave a 2,000 rupees tips to the server. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு போய் 2 பேரும் அதே இடத்துல மீட் பண்ணுறாங்க. அண்ட் that guy was a server in that restaurant. சரி என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாரான். அப்போ சொன்னான் அவன், டே நம்ம 2 ஞாபகம் இருக்கா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சரக்கடிக்கு வந்தோம். அப்போ வந்து அவனுக்கு இந்த சர்வருக்கு பார்த்தியா $2,000 ஒருத்தர் டிப்ஸ் கொடுக்குறாரு. அப்போ இது மாதிரி எத்தனை பேர் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க அன்றைக்கி மட்டும் நம்ம நைட் உட்காந்துருக்க மாட்டேங்கும். அப்போ எவ்வளோ காசு சேர்த்திருப்பாரு. ஸோ அப்போ அவரை இன்ஸ்பயர் பண்ண, அதுக்கு எப்படி பார் டெண்டருக்கு வேணும், எப்படி இந்த ஸ்டார் ஹோட்டலில் வேலைக்கு சொல்லணும்னு சொல்லி தேடினேன். ஐ பிகம் தேட் அப்படின்னாரான். நீ என்னடா பண்ணுற அப்படின்னா, நீ அவரை பார்த்த ஒரு சர்வருக்கே $2,000 டிப்ஸ் கொடுக்குறான்ல, இவன் எப்படா ஆனான்றதை நான் அவனை ஃபாலோ பண்ணேன். ஐ பிகம் லைக் மில்லியனியர் நவ் அப்படின்ற மாதிரி பார்த்தானே. அதாவது நான் வந்து 2 பேர் பார்க்குறாங்க, 2 பேர் 2 கதை சொல்கிறாங்க. ஐ சே லைக் ஒருத்தர் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆகும் ஒருத்தர் $1 கோடி சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. நான் அவங்கள பார்க்கல. இன்னொருத்தர் சொல்கிறான், நான் ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஃபாலோ பண்ணுறேன் யூஎஸில் ஒரு இதெல்லாம்.
they are not talking about millions billions எல்லாம் பேசுறதுல அவங்கலாம் வேற லெவலில் பேசுறாங்க. அவனுக்கு பேசுறதெல்லாம் இட்ஸ் அச்சீவபிள் டார்கெட்டாக இருக்குது. எனக்கு வந்து அவங்கள வந்து நான் ஃபோக்கஸ்டாக பார்க்குறேன். தென் ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே இட்ஸ் மணி இஸ் நாட் அபவுட் ஹவ் யூ திங்க் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் பார்க்குறேனே தவிர இட் இஸ் நாட் அபவுட் இட் இஸ் ரியலி அ பிக் ப்ராசஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் நான் பார்க்கல. ஸோ தென் சம்ஹவ் ஐ மேட் லைக் என்ன சொல்கிறது, அதுலேருந்து என்னோட ஒரு கல்யாண மண்டபம் வாங்கினேன். அப்புறம் ஒரு ரெசார்ட்ஸ் ஒன்று கட்டினேன் கோயம்புத்தூரில் வந்து. இப்போ ரீசெண்டாக அம்பானி வந்தார்னு சொன்னாங்கல்ல, ஸோ ஐ மேட் தட் ரெசார்ட். அதோட ஸ்டோரி வாஸ் அ வெரி பிக். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து ஐ வாஸ் ஹோல்டிங் லைக் 6 to 8 பிஸ்னஸ் நவ். லெதர்ஸ், அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் பிஸ்னஸ், தட்ஸ் வாட் இஸ் ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ்னு ஒரு இது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸை வந்து ஐ ஹவ் ஸ்டார்டட் டூயிங் ஒன் ஆர் ஆஃப்டர் அனதர். ஸோ எனக்கு வந்து நான் வந்து இந்த டிப்பிக்கல் பிஸ்னஸ் மேன் மாதிரியெல்லாம் நான் ஒர்க் ஆக மாட்டேன். நான் வந்து ஏர்லியர் இப்போ தான் கொஞ்சம் நாளாக ஒரு லாஸ்ட் ஒரு 4 months 5 months தான் நான் கொஞ்சம் டிசிப்ளின்குள்ளேயே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அப்படி என்னோட ஒர்க் ஸ்டைல் இருக்குன்னா 10 மணிக்கு ஆஃபீஸ் போவேன், 11 மணிக்கு ஒரு டீ சாப்பிட போவேன், அப்புறம் திரும்பி வந்து எப்படியாவது ஒரு ஃபோனு எல்லாம் முடிச்சுட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ 1 மணிக்கு வீட்டுக்கு போனால் என்னால் தூங்காமல் இருக்கவே முடியாது, மதியானம் ஆப் எடுத்து தான் ஆகணும். ஸோ ஐ கோ டு ஸ்லீப் அண்ட் கம் பேக் ஃபார் 4 o'clock. ஐ கோ ஃபார் கிரிக்கெட் ஆர் ஜும்பா ஆர் லைக் எனிதிங் டிடி ஏதோ ஒன்று விளையாண்டுட்டு 6-7 மணிக்கு வீட்டுக்கு வந்து டிவியை பார்த்து தூங்கிடுவேன். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஐ ரீட் லைக் சம் ஹவர்ஸ். ஸோ அவ்வளோதான். ரீட்னா புக்கெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் அந்த ரிச் டேட் புவர் டேட் புக்கை படிச்சிடலாம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், அது என்னால் முடியவே இல்லை. ஸோ அதெல்லாம் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஸோ ஐ வாட்ச் வீடியோஸ் அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ்னா இட்ஸ் நாட் அபவுட் இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல இது வந்து ரொம்ப ஈஸி மணி மேக்கிங். அதாவது இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா அடுத்த செக்மெண்ட்ஸ் பேசுகிறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு சாதாரண ஒருத்தர் வந்து எப்படா ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ண முடியும், ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண முடியுன்றது யாருமே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லெவலில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸோட கனெக்ட் பண்ணியே சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த நியூ பிஸ்னஸில் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது. ரெசார்ட் பில்டிங் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. ஸோ வி வர் டூயிங் ஒன் ஆஃப்டர் another. ஒரு பீரியடில் வந்து என்ன பண்ணேன்னா ஐ வாஸ் போர்ட் ஃபார் சம் டைம். ரெசார்ட்டை கட்டி வித்துட்டேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் another ரெசார்ட்ஸ், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு பீரியடில் ஐ வாஸ் அதாவது எப்படின்னா அப்சர்வ் பண்ணுவேன். நான் ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா இவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்களோட மாடல்ஸ் என்னன்றது அப்சர்வ் பண்ணுற ஒரு குவாலிட்டி என்கிட்ட இருந்துச்சு. அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் மட்டும் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதாவது அந்த கடைகள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூட்டமே இருக்காது, 4 சேர் தான் இருக்கும். ஆனால் எந்த கடையுமே காலி பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஐபாக்கோ போட்ட இடத்துலேயே தான் இருக்கும், போலார் பேர் போட்ட இடத்துலேயே தான் இருக்கும். ஆனால் கூட்டமே இல்லையாடா, எப்படா ஓட்டுறீங்க? நம்மளாம் பார்க்குறோம்ல, இந்த வாரத்தில் ஒரு பிரியாணி கடை இருக்கும், அடுத்த வாரம் நல்லா ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அடுத்த வாரத்தில் வேற ஒரு பிரியாணி கடை வந்துடும். ஸோ இது மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் கடை மட்டும் மாறவே மாட்டேங்குதுன்னு ஐ வாஸ் கீப் டீப் லுக். தென் ஐ ஃபவுண்ட் லாட் ஆஃப் எனக்கு இந்த இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஃபுட்டில் எனக்கு நிறைய அடிவாங்கின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. மேடம் சொன்ன மாதிரி பாசிட்டிவோட எனக்கு நிறைய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதாவது ஃபுட்டில் வந்து 3 விஷயங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதாவது ரிசோர்ஸ் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ரிசோர்ஸ் டிபெண்ட்னா ஒரு செஃப்போ ஒரு மாஸ்டரோ டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஒன்று லெட்ஸே சலூன்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு மாஸ்டர் செஃப் வச்சு ஒரு பெரிய ஹோட்டல் ஆகட்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒன்று. ரெண்டாவது, ஃபுட்டில் வந்து வேஸ்டேஜ் இஸ் அ வெரி வெரி பிக் ப்ராப்ளம் இன் ஆல் த ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நீங்கள் 100 பேர் செய்கிறதுல ஒரு 20 ஃபுட்டு வேஸ்ட் ஆனாலுமே யூ லாஸ் தட் மணி இன் யுவர் அக்கௌண்ட்ஸ். அண்ட் மூணாவது வந்து ஈஸி டு மேக் அண்ட் அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்க்குள்ள இருக்கணுன்றதை பார்த்தேன். இது மூணுமே இந்த கேட்டகரி ஃபில் பண்ணுறப்ப த ஐஸ்கிரீம் வாஸ் அ வெரி குட் ஆப்ஷன்ஸாக பார்த்தேன். தென் ஐ ஹவ் ஃபவுண்ட் லைக் அப்போ இந்த எனக்கு வந்து 2 விஷயங்கள் நம்பிக்கை கிடையாது, ஒன்று கடவுள், இன்னொன்று அரசியல். ஸோ அதில் வந்து இந்த கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதை தாண்டி இன்னொரு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தட்ஸ் கால்ட் அஸ் அன் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ யூனிவர்ஸ் ஜென்ஸி ஹேவ் அ லாட் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார் தட். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ டிசைடட் டு டூ ஐஸ்கிரீம். பட் ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட், ஹவு டு ஸ்டார்ட், அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ லைக் யூ. ஸோ இப்போ அது ஐஸ்கிரீம் வந்து பாலில் பண்ணுவாங்களா தயிரில் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் அப்படியே போயிட்டே இருக்கேன். தென் எனக்கு அந்த டைமில் வந்து ஒரு லேண்டு பார்க்குறக்காக ஐ ஹாவ் அ பர்சன் ஹூஸ் கமிங் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months என் கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா டெய்லி எனக்கு இடம் காட்ட வருவார், காட்டுவார். நம்ம அந்த புரோக்கர் மெட்டீரியலே இருக்க மாட்டார். அவர் ப்ராப்பராக ஒரு இன்னெலாம் பண்ணிவிட்டு ஒரு இதாக இருப்பார். நம்ம ஒரு 500,000 கொடுத்தா சார் அதெல்லாம் வேண்டாம், நான் டீல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன்ட்டே இருப்பார். நான் வந்து அப்போ வந்து ஒரு ஐஸ்கிரீம்ஸோட ஒரு பீக் பீரியடு நான் எப்படியோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்த பீரியடில் அப்போ வந்து நான் கேட்டேன், டீ சாப்பிட்டுருக்கோம். அப்போ வந்து கேட்குறேன், ஏன் சார் நீங்கள் என் கூட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுற்றுறீங்க, அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் சுற்றுறீங்க, மீதி நாள்லாம் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சார் இந்த பெரிய பெரிய ஐஸ்கிரீம் கம்பெனிலாம் இருக்குல்ல சார், போலார் பேர், பூமராங்கு, இவங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் மிஷின் நான் தான் சார் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னாரு. கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ அந்த மாதிரி வி ஃபவுண்ட் லைக் சி இட் இஸ் ஜஸ்ட் ஹேப்பன். நான் போய் எங்கே தேடுறதோ இதோலாம் இல்லை. தென் ஐ டைட் அப் வித் ஹிம். ஸோ அவர்கிட்ட இந்த மிஷின்ஸ் வாங்கணும். அவர் வந்து ஒரு பெரிய செஃப்பாக ஹி கேவ் இட் டு அஸ். அண்ட் அதுலேருந்து வச்சு வி டெவலப்ட் இன் ஐஸ்கிரீம்ஸ். ஐஸ்கிரீம்ஸ்னால் நான் சொல்கிற மாதிரி சும்மா எல்லாரும் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. நான் என்னோட ஒன்லைனர் இதுதான்.
அதாவது நான் ஏன் ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான காரணங்களில் நிறைய காரணங்களில் இன்னொரு ஒரே ஒரு முக்கியமான காரணம் வந்து த இன்ஸ்பிரேஷனல்ஸ்ன்னு பார்க்குறேன். அதாவது ஸ்டார்பக்ஸோட ஓனர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது, கரெக்டு தானே? கோயம்புத்தூர்லேயே 6 பிரான்ச் போட்டானுங்க. அந்த காஃபியை வாயிலே வைக்க முடியாது. குடிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஃபோட்டோ போடணுமேன்றக்காக எடுக்கிறதோட சரியே தவிர அந்த காஃபி சூடாக கூட இருக்காது. ஸோ அந்த 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 ஃபீல் வந்து இருக்கப்போ நான் எப்படி பார்த்தேன்னா, எங்கேயோ ஒருத்தன் எவ்வளோ ஒரு ஸ்டோரை வந்து நம்ம ஊரில் வச்சிருக்கான், தே பிகம் அ சக்ஸஸ். ஹவு தேர் ரன்னிங் இட். இங்கே இருக்கிற ஒருத்தன் காஃபி கடையை போட்டால் மைனஸ் ஆயிடறான், இவன் 15 ரூபாய்க்கு காஃபி வைக்கிறதுக்கு முக்கிறான், இவன் 250 ரூபா ஒரு காஃபியை சொல்கிறான், அசால்ட்டாக கூட்டம் வந்து உட்காந்துருக்குது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பார்த்தேன். தென் ஐ ரியலைஸ்ட் ஓகே, ஸோ த மணி இஸ் நாட் மேட்டர்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் எவ்ரி திங், இட்ஸ் அபவுட் த பிராண்டிங். இட் இஸ் இந்த பிராண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி த குவாலிட்டிஸை வந்து மேக் ஷூர் பண்ணி இந்த ப்ராசஸை மேக் ஷூர் பண்ணோம்னா ஈவன் த வாட் எவர் த பிராண்ட் வி மேக் இட் கேன் பி பிகர் அப்படின்ற ஆங்கிளில் நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக வந்து ஐ ஸ்டார்டட் டிசைனிங் த ரெசிபீஸ் அண்ட் டூயிங் திங்ஸ். அதாவது அந்த அந்த ரெசிபி மேக்கர்ஸ்லாம் கூப்பிட்டு வரோம்ல, செஃப்லாம், அவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து சும்மா இந்தியாஸ் பெஸ்ட் ரெசிபி மேக்கர்ஸோட காஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 75,000 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி we hired like 3-4 people to make best ice creams out of it அப்படின்ற ஆங்கிளில் we hired. அண்ட் அதுக்கான மெனக்கடல் வந்து எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் அ மெனக்கடல்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அந்த மெனக்கடல் வந்து டு த கோர். எனக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஐஸ்கிரீம் பண்ணணுன்றது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு டிபேட்டில் யாராவது உட்கார வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் டெல் them how to make an ice creams with extreme chef ஒருத்தர் கூட்டு வந்து வச்சிங்கன்னா கூட I can debate with them. So that kind of a knowledge that I have gained during this period. So அதனால் வந்து business is not an easy thing, but the same thing அது ஈஸின்னு தான், பட் ஆனால் அதுக்குண்டான உழைப்புகள் வந்து இருக்கணுன்றதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து இப்போ நான் உங்களோட ஜென்ரேஷனில் வந்து நான் பார்க்குற ஒரு விஷயங்கள் வந்து எப்படின்னா, சார் இப்போ என்கிட்ட ஒரு 15 லட்ச ரூபா இருந்தால், ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் ஐ கேன் மேக் அ பிஸ்னஸ் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. உங்கள்கிட்ட இருக்கும்போது அது இப்போ இந்த பர்கர் மேன் ஒரு கடை பார்த்துருக்கீங்கல்ல எல்லா இடத்துலையும். ஸோ அந்த கடை அவரோட ஆர்டிக்கலை மட்டும் படிச்சுட்டு இப்போ என்னை பேசுகிற மாதிரி நீங்களே என்ன இன்ஸ்பயர் ஆகி, சார் கோயம்புத்தூரில் பர்கர் மேன் வைக்கிறேன் சார் எப்போ சொன்னேன், 12-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் சொன்னேன். அவர் சொன்னார், சார் 20 லட்ச ரூபா கொண்டு வாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு கேஸ் கப்போட்டு 20 லட்ச ரூபா வச்சுருவானார். எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், அப்போ 20 லட்ச ரூபா கொடுப்பாரு. போடாடே, நான் இப்போ 20 வருஷமாக சேர்த்து வச்சதே இந்த ஒரு வீடு தான், அதுவே 20 லட்ச ரூபா தான் போகும், இதை வச்சுட்டு நான் என்னடா பண்ணுறேன்னாரு. அப்போ எனக்கு அவர் மேலே கோவம் வந்தது. என்னடா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு கேட்குறோம், அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது 20 லட்ச ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய காசுங்கிறத எனக்கு மாதம் 25,000 ரூபா எக்ஸாவில் வாங்கும் போது தான் தெரிஞ்சது. ஐ ஹாவ் டு சேவ் 10 years of income to save 20 lakhs rupees. ஸோ அப்போ அந்த பெயின் வந்து இட் இஸ் வெரி பிக் அண்ட் திங். ஸோ அப்போ வந்து சி ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், don't do business after your college, because ஏன்னா இதெல்லாம் அடிபட்டு சொல்கிறதோட அனுபவங்கள் தான். நான் இப்போ சொல்கிறது வந்து இந்த அமேசானில் crore எல்லாம் ஆனதுக்கு முன்னாடி I have failed 10 to 15 business, including நீங்கள் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் டிஷர்ட் நீங்கள் சொல்கிற எல்லா பிஸ்னஸையும் நான் பண்ணியிருப்பேன்ற ஆங்கிளில் சொல்கிறேன். ஒரு மொபைல் ஷாப் வைக்கிறதுலேருந்து, ஒரு டெஸ்க்டாப் வாங்கி கொடுக்குறதுலேருந்து, டிஷர்ட் வைக்கிறதுலேருந்து, சர்ப்ளஸ் லாட் எடுத்து வைக்கிறதுலேருந்து, ஒரு துணிக்கடை வைக்கிறதுலேருந்து, யூ நேம் இட் வாட் எவர் யூ வாண்ட். ஐ ஹவ் ட்ரைட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். ஸோ அதெல்லாம் அனுபவப்பட்டு ஒரு அடிப்பட்டு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும்னு ஒரு ப்ராசஸ் வர்றதுக்கு, உங்களுக்கு மெச்சூரிட்டி வர்றதுக்கு 28 to 30 years ஆகும். ஸோ அந்த 25 and above மட்டும் நீங்கள் பண்ணுறதுனா என்னோட nearest request. And on top of it, I will finish my things in very quick way. So நான் முன்னாடி சொன்ன மாதிரி I don't trust in 2 things. One is on the politics and the other one is God is forget about it. So about the politics வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அப்துல் கலாமாலையும் மன்மோகன் சிங்காலையும் மாற்ற முடியாதது நம்ம சொல்கிற தலைவர்களால் மாற்ற முடியுன்றதை தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, யூ நோ ஹவு மச் பர்சன்டேஜ். ஒரு சின்ன ஸ்டோரியோட முடிச்சிடுறேன். நான் ஹவு ஐ சி ஆஸ் அ பாலிட்டிக்ஸ்ன்றதை. நான் ஒரு சின்ன கேப் டிரைவரோட இந்த ரெட் ஹில்ஸில் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த ரோடு வந்து ரொம்ப குண்டும் குழியுமாக இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் அந்த டிரைவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு வரான், இங்கே பாருங்க சார், எல்லாத்தையும் சாப்பிட்டு ரோடு எப்படி இருக்கு பாருங்க சார், அப்படி சார் இப்படி சார்ன்ட்டு வந்தேன். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், நீ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டேன். நான் டிரைவராக இருக்கேன் சார், நான் வீட்டில் எத்தனை படுறான்னு, தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று, அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க சார். நான் தம்பி என்னடா பண்ணுறாங்க, அப்போ தான் படித்து முடிச்சிருக்கான், தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா சார், அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சு சார், வீட்டில் தான் இருக்காங்க. நான் அதோட அந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. பட் ஐ சி இந்தியா இஸ் இன் த சேம் வே, ரைட்? ஸோ அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், ஒரு 5,000 ரூபா கொடுத்தா நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் என்ன சார் பண்ணுவேன், மிஞ்சி போனால் ஒரு படத்துக்கு போவேன், இல்லாட்டி ஏதாவது ட்ரெஸ் விசை எடுப்பேன், அவ்வளோதானே பண்ண முடியும் அப்படின்னா. ஸோ அப்படி தான் நானும் பார்க்குறேன். அதாவது இந்த 140 கோடி மக்கள் தொகையில் டேக்ஸ் கட்டுறோம்ல, அது வந்து 1.65% ஆஃப் பீப்புள் தான் டேக்ஸ் கட்டுறாங்க. இந்த ஒருத்தரோட வருமானத்தை வச்சு தான் இந்த 140 கோடியோட மக்கள் தொகைக்கும் ஃபீட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் பார்க்குற பாலமாகட்டும், ரோடாகட்டும், இது எல்லாமே இதுதான் நடக்குது. இஃப் யூ வாண்ட் டு பிகம் யூவர்ஸ், யூ ஹாவ் டு ஏர்ன் மோர்ன்றதை பார்க்குறேன். ஸோ யூ ஹாவ் டு ஏர்ன் மோர், யூ ஹாவ் டு டூ மோர் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் பார்க்குறேன். அதை இதை சரி பண்ணும்போது இமேஜின் அந்த பையனோட ஃபேமிலியில் அவன் தம்பி வேலைக்கு போனோன்னு எப்படி இருக்கும், அவன் தம்பி ஒரு 30,000 சம்பாரிச்சா எப்படி இருக்கும்.
இதே அவன் தங்கச்சி ஒரு 20,000 சம்பாரிச்சா எப்படி இருக்கும், அதே அவங்க அப்பா ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பாரிச்சா எப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு the family is almost a nation, right? ஸோ இந்த 1% வந்து 10% 20% மாறிச்சுன்னு வச்சுக்கோவேன், நீயும் நானும் பார்க்குற யூஎஸ் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அண்ட் அகைன் ஆன் டாப் ஆஃப் இட் ஒரு சின்ன குவிக் நோட்டோட முடிச்சிடுறேன். பட் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த நான் சொன்னேன்ல என்னோட காமர்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ ஐ வாஸ் டெல்லிங், இப்போ இந்த பிஹைண்ட் நோட்ஸில் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த பேப்பர் கார்லாண்டை பற்றி நீங்கள் வேணா பாருங்கள். அந்த பேப்பர் கார்லாண்ட் எப்படி உங்களுக்கு ஸ்பூன் எல்லாம் காட்டணும், அது மாதிரி ஒரு பேப்பர் கார்லாண்ட் விஷயத்தை பற்றி பேசினேன். தட் பிகம் மோர் வைரல் அண்ட் தேர் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் மீ ஹவு யூ டூ திஸ், எப்படி இந்த ஒரு 10 ரூபா ஸ்பூன் 1000 ரூபாய் கேட்குறீங்கலாம் கேட்டாங்க. ஸோ தென் வி ஸ்டார்டிங் ஆஸ் அ கிளாஸ். என்னோட அப்ஜெக்டிவ் வந்து இட் இஸ் நாட் அபவுட் த கிளாஸ் ஆர் இட்ஸ் நாட் அபவுட் கெட்டிங் த மணி ஃப்ரம் த பீப்புள். மை அப்ஜெக்டிவ் இஸ், நீங்கள் Amazon.comனு ஒரு வெப்சைட் இருக்குல்ல, அது வந்து இட்ஸ் மெயின்லி ஃபார் யூஎஸ் வெப்சைட். நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பொருள் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் 95 பொருள் இட்ஸ் ஆல் மேட் இன் சைனா ஆர் லைக் த செல்லர்ஸ் ஃப்ரம் சைனா ஹூ இஸ் செல்லிங் இட் இன் த Amazon.com. I see less than 1%, probably 0.25% இருக்கலாம் வச்சுக்கோங்க. 100ல் 0.25% எவ்வளோ பர்சன்ட்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் செல்லர்ஸ் தான் ஆர் தேர். இட் இஸ் அ ஓப்பன் மார்க்கெட், எனிபடி கேன் செல் இட். இட்ஸ் அபவுட் மிஸ்ஸிங் த நாலேஜ், ரைட்? இட்ஸ் மிஸ்ஸிங் த நாலேஜ். ஸோ இந்த நாலேஜை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேனே தவிர ஐ டோன்ட் சி எனி அதர் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ஆர் எனி திங். ஸோ இஃப் யூ கம்ப்ளைன் அபவுட் யுவர் செல்ஃப், you just go and search for the opportunity. Don't complain about the opportunity, you just search for the opportunity. You will definitely find one or other ஒரு கேப் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அது உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகும்னு நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியும் செல்வமும் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற இந்தியாவை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். என் கூட வந்து 10th ஸ்டாண்டர்டில் there was a guy called ராமதாஸ். நான் வந்து 10th 386 எடுக்கும்போது அவனோட ஸ்கோர் வந்து 476 மார்க்ஸ். ஸோ ஹி வாஸ் அ ரியல் ஜீனியஸ். ரியல் ஜீனியஸ். நான் ஒரு காலேஜில் எங்கள் அம்மா ஃபீஸ் கட்டிட்டாங்க, நான் காலேஜ்லாம் முடிச்சிட்டேன். நான் ஒரு பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் ஒரு 50,000 60,000 சம்பளம் வாங்கிட்டு என்னோட காரில் புதுசாக கார் வாங்கின டைமு ஐ வாஸ் கோயிங் இன் அ ஸ்ட்ரீட் அண்ட் ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு டிவி ஓடிட்டுருக்கோம், எல்லோரும் கீழே உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சினாரியோ. ஸோ அதில் வந்து நான் காரை நிறுத்திட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்கேன். அப்போ வந்து கீழேருந்து டே எப்படா இருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குறப்ப பார்த்தா ராமதாஸ், என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி அப்பாவோட மேஸ்திரியாக இருக்கேன்டா, அப்போ என்ன 10th முடிச்சோடனே அப்படியே வந்துட்டேன், அப்பா கூட வேலைக்கு வந்துட்டேன், ஐ வாஸ் டூயிங் இட் அப்படின்னு சொன்னான். அதை முடிச்சுட்டு வந்துட்டேன். தட் நைட் ஐ குடன்ட் ஸ்லீப் பிகாஸ் எங்கள் அம்மா ஏதோ நான் ஃபீஸ் கட்டினாங்க, நான் படிச்சுட்டேன் அப்படின்றதுக்காக ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் டாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அந்த ராமதாஸை யாராவது ஒருத்தர் படிக்க வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹீ வில் பி ஸ்டாண்டிங் அண்ட் கைடிங் டு ஆல்மோஸ்ட் 9 சபையில் பேச்சு கொடுத்துருந்தா கூட நோபடி, it's not a wonder. So அந்த அளவுக்கு நான் பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து I felt there is not about one person's education, it's about the entire generation education just change for money அப்படின்ற ஆங்கிளில் பார்த்தேன். From there I was like feeding, not a feeding, நான் வந்து சாப்பிட்றதுக்காக காசு கொடுக்க மாட்டேன். ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஐ வில் கிவ். தட்ஸ் நாட் அகெயின் இதெல்லாம் கிடையாது. நான் எத்தனை பேருக்கு பண்ணேன்னு கூட தெரியாது. ஐ ரன் அ ப்ரோக்ராம் இன் அ சீக்ரெட் வே. ஐ டோன்ட் மென்ஷன் ஹூ ஐ ஸ்பான்சர், அதெல்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, பிச்சை எடுக்கிறது வந்து ஐ எம் நாட் இன் த ராங் வே. ஸோ அந்த ஆங்கிளில் ஒருத்தர் தப்புன்னா, பிச்சை போடுறது ஒருத்தர் சொல்கிறார் பார், அதை விட தப்பு நான் பார்க்குறேன். ஸோ அதை வந்து அந்த ஆங்கிளில் வந்து வி ஹாவ் அ ப்ரோக்ராம் கால்டு இன்று நான் நாளை நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு இட்ஸ் நோபடி நோஸ் அபவுட் இட். ஸோ இன்றைக்கி நான் ஒருத்தருக்கு படிக்கிறதுக்கு காசு கொடுக்குறேன்னா அந்த பையன் இன்னொருத்தருக்கு படிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும். ஸோ இதுதான் எனக்கு அவனுக்கும் உள்ள டீல். எனக்கு அவனுக்கு அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் அவரை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க மாட்டேன், அவர் கூட பேச மாட்டேன். somehow I do it. So this is what I see, the education and the wealth, it makes the nation bigger அப்படின்னு நினைக்கிறேன். Thank you so much.